தென்னாட்டி காதிவாதி உள்நாட்டி வேவாதி தென்னாட்டி காதிவாதி உள்நாட்டி வேவாதி தென்னாட்டி காதிவாதி உள்நாட்டி வேவாதி தென்னாட்டி காதிவாதி கண்ணிச்சடி ஏய் ஐயோ எல்லாரும் நான் வணக்கமே வைக்கல எல்லாரும் ஜெயமாபுரம் மண்டலம் நாம நவகோடிக்கு அதிபதி நாராயண செட்டியார் ஓ என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்குறாங்க அதனால ஜெயமாபுரம் மண்டலத்துல ஒரு வாரம் தங்கணும் எனக்கு சின்ன ரூம் ஒண்ணு தேவை ரூம் தேவையா ஆமா அந்த ரூம் இருந்தா நான் தனியா கூடாது ஒரு செட்டப் ஒண்ணு தேவை ஒரு பொண்ணு ஒண்ணு வேணும் குட்டி வேணும் குட்டி குட்டி ஆமா வயசு என்ன இருக்கணும் தாய் வயசு அரியா பண்ண வேண்டுமா ஆமா பரவாயில்ல இங்க ஒரு வீடு ஒண்ணு காலியா தான் இருக்குது சரி நல்ல சரியான குட்டி அப்படியா ஆமா நல்லா இருக்குமா காசு செலவாகும் எம்மா ஆகும் காசு விசிறாரா பத்தாயிரம் போதுமா வாஜிபடிக்கு தான் போலாம் நீ அப்படியா ஆமா வாஜிபடிக்கு தான் போலாம் நீ உள்ள போறதுக்கு இன்னும் தைரியம் வேணுமா பரவாயில்ல தலைவாசி உள்ள போயிடுவேன் போடா சரியான பேரா உள்ள பாத்துட்டு ஆனா ஒண்ணு பார்த்துட்டு டாக்டருக்கு வேலை கொடுக்க போறீங்க என்ன அதை எடுத்து யாகிட்ட விட்டேன் நல்ல பேர் இந்த சாண்டை குடிச்சவன் சாண்ட சீல ஆமா 3 வருஷமா அவனுக்கு ஆக்கி போட்டு என் உடம்புதான் வீணா போச்சு ஐயோ என்னத்துக்குமா சொல்ற அவன் பொண்டாட்டி கூட அவன் போனா போறான் இனிமேல் வர மாட்டான் நம்ம தோல் குறுகி போச்சு வருமானம் இல்லடா இல்லாத போச்சு இப்ப என்ன ஆளு சரியான ஆளை பிடிச்சிட்டு வந்துக்கிறேன் ஆமா யாரா இருந்தாலும் சக்தி நவகோடி அதிபதியா ஆனா ஒண்ணு என்ன வயசு தான் 95 அது இருந்தா போதுடா வயசு நான் என்ன பார்க்க போறேன் நமக்கு தேவை காசி ஓடி சொல்லி 9 அறிமுகம் கொடுத்து எங்க ஒரு காபடி பையன் போனா ஆளை காணோம் மூடு பார்த்து விட்டாங்க அறிமுகப்படுத்து பாரு ஐயா செட்டியாரே வாங்க ஐயோடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு போய்
முருகா முருகா எனக்கு இந்த விதிவாசம் வந்து ஐயா சிவமே அப்போதே என் மனைவி சொன்னார், காசு இருக்கின்ற வரையிலும் தாசி அத்தனை வாங்கிட்டான். மாத்தானை வைத்துக் கொண்டு என் மனையை உடுத்து விட்டானே முருகா, உன்னை விட்டால் எனக்கு யாரும் துணை இல்லை ஐயா. என் மனைவி கற்பம் தவிர எனக்கு யாரும் இல்லை ஐயா. அநியாயமா மாத்தானை வச்சுட்டு என் மண்டை உடைச்சுட்டான் முருகா. என் மண்டை உடைச்ச பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம் இல்ல? சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. ஐயோ, இந்த செய்தி அவனுக்கு தெரிய வேண்டும். கற்பம் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் முருகா, காப்பாற்ற வேண்டும். ஐயோ, எம்மி போது நிற்க முடியாதே. அத்தா புராணத்தா ஐயோ முருகா முருகா, ஞான பண்ணிதா. ஐயோ, என் மனை கற்பனைக்கு தெரிய வேண்டும். கண்ணியே கற்பகம், என் கண்ணியே கற்பகம். பங்குனி தேர்வாடுதே, காவடி செல்லாடுதே முருகா. பங்குனி தேர்வாடுதே, பங்குனி தேர்வாடுதே, காவடி செல்லாடுதே பங்குனி தேர்வாடுதே. சங்குஜய கண்டிகை சங்குஜய கண்டிகை சத்த சங்கீதங்கள் பாடுதே திருச்செந்தூர் மனத்திலே ஏற்றி வைத்த நாரதர் வந்து சொன்ன நாள் முதல் இது நாள் வரைக்கும் வீட்டில் ஏற்றி வைத்த காமாட்சி அம்மன் திருவிளக்கு அவியாத இருந்ததே முருகா. இந்த கவிந்த காரணம் ஒருவேளை எங்க வீட்டுக்காரங்க ஆபத்து இருக்குமோ? சரி, போய் பார்த்துட்டு வந்துருவோம். போய் பார்த்து ஐயோ, மண்டை ஒழிஞ்சு ஐயா. மண்டை உடஞ்சு போச்சு. சந்தோஷமா தராங்க. மண்டை ஓடிட்டோம், கை கால் நொறுங்கிட்டோம். காட்சி ஒன்று எப்படியாவது ரெண்டும் சரி உயிரை பிடிச்சிட்டு முடிஞ்சு வச்சு சரி, எப்படியாவது முருகப்பெருமானை பூஜிட்டு உன் உயிரை காப்பாற்றுவதற்கு வழி செய்கிறேன். பயப்பட வேண்டாம். அந்த தாசிகள் அடிபட்டு மண்ணை உடைச்சு கிடக்க அவன் உயிரை பிடிக்க
குஞ்ச கட்டி சித்திரா புத்திரா இங்க வாருமே சித்திரா புத்திரா இங்க வாருமே சித்திரா புத்திரா இங்க வாருமே சித்திரா புத்திரா இங்க வாருமே ஹீரோ கணக்கு கொஞ்சம் சித்ரா புத்ரா யாரோட கணக்கு முடிஞ்சிருக்கு இது முடிச்சிருக்கு நீங்க பாரா கணக்கு பார்க்கணுமா ஆமா ஐயா என்னடா ஐயா என்னடா ஐயா ஐயா என்னடா உன் கணக்கே முடிஞ்சிருக்கு அவர் கணக்கே முடிஞ்சிட்டு அண்ணனை பிடிக்கிறார் நம்ம கணக்கு முடியாது கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கறிடா ஐயா என்னடா பேட்டி பாக்குறேன் ஓட்ட பேட்டி வரா ஐயா என்னடா ஐயா என்னடா ஏன் கணக்கு முடிஞ்சிருக்கு உன் கணக்கு முடிஞ்சிட்டு ஏட்ட பாரு ஓட்ட ஏத்தி பாரு ஐயா இதே ஜெயமாபுரி பட்டணத்தை தாண்டி வரக்கூடிய என்ன செய்யணும் மணிக்கா ஜெயமா ரமணிக்கா பிறந்த பிள்ளையோ அவனும் சாந்தசீல அவனுக்கு வயது இப்போ 20 காலை 6 மணியோட முடியப்பட்டது 6 ஆயிடுச்சு அவங்க உயிரை பிடிக்க முடியாது எங்கயா இருக்கா அம்மா வந்திருக்காங்க யாருமே இல்ல அது யாரு பைத்தியக்காரி என்ன ஏவோ ஒத்த சாவ போறானோ அவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அம்மா அப்ப யா உயிரை தான் பிடிப்பா போல ஐயோ ஐயோ எங்க அந்த பெருமானுடைய அருள் இருக்குன்னு சொன்னா ஆமா நான் ஒரு பக்கத்தில் இருக்கும் வரை எமனாவது யார் வந்தாலும் ஒரு உயிர் பிடிக்க முடியாது சற்று அந்த சாந்த சில உயிரை பிடிக்க போலாம் பார்த்தா ஆமா அங்க கற்பனை பண்ணி ஒண்ணு இருக்குது ஓ கற்புள்ள கற்பகவல்லி இருக்குது ஆனா நம்ம அந்த சாந்த தெரியும் நம்மளால உயிர் தவற முடியவில்லை ஆனா ஒன்று அந்த சாந்த சிலனுக்கு தண்ணிக்காக எடுக்கிற பேரு குடுத்துட்டா அந்த கற்பனை பண்ணி கற்பகவல்லி வந்து தண்ணி எடுக்க போயிடும் அந்த நேரத்துல அந்த சாந்த சில உயிரை பிடிக்கலாம் இதோ 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 தெரியுது ஐயோ தண்ணி 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 சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கலாம் ஐயா தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஒன்றை விட்டு நான் தனி பிரிந்து போய்விட்டான் அந்த சண்டன் என்று சொல்லக்கூடிய காலதேவன் ஒரு உயிருக்கு வந்து விடுவான் சாரி சற்று பொறுத்திருங்கள் நேரம் பார்த்து பழி வாங்குறீங்க மாலை 3 வருட காலமாக தனக்கு சுகம் கொடுக்காத பாடிதானே இவன் உயிர் போன போகட்டும் நான் அப்பால போயிட்டு அவன் உயிரை பிடிச்சு விடுவான் தண்ணியாக அடிக்குன்னு சொல்லி ஐயோ எனக்கு தண்ணி என் உயிர் போகுது நான் பழி வாங்குறேன் உயிர் போகுது சரி சரி இருங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் கொஞ்சம் போய் அந்த கற்பூரை போட்டு பார்த்த கையில மன்னவர்க்கு என்ன போச்சு என்னடா உட்கார்ந்து ஒரு படுத்து நிற்கிறாரு ஐயோ சாமி ஐயோ ஐயோ மாண்டி ஐயோ மாண்டி ஐயோ
ஆதுபாதி யாரும் இல்லை. உன்னோடு இறந்து விட்டால் உன்னை தூக்கி கொண்டு போய் மயானத்தில் சேர்க்கக்கூட ஆள் இல்லையே. முருகா, ஞான பண்டிதா, எனக்கு பேர்பட்ட ஒரு சோதனையா கலந்து முடியுமோ? இப்ப ஏம்மா கற்பகம், ஏம்மா அழற? என்ன காரணம்? என்ன விஷயம்? என்னம்மா ஏன் அழற நீ? சாமி, ஏம்மா? என் மன்னர் அவர் மாண்டா ஐயா, ஐயா, ஏம்மா அழாதம்மா. என்ன மாலையிட்ட மன்னன் மாண்டு விட்டார் ஐயா. எனக்கு இந்த ஆராதனை மந்திரத்தை சொல்லி கொடுத்தீர்களே, ஆமாம்மா. அதனால் என்னையா சுகத்தை அடைந்தேன். அதனால் சுவாமி, ஏம்மா நானும் இறந்து விடுகிறேன். என்னையும் என் கணவரையும் தூக்கி எங்களை அடைக்கலம் செய்து விடு சுவாமி. அம்மா, நீ அப்படி பார்த்து சொல்லாதீங்க. நான் நேரா முருகப்பெருமானை பார்த்து உன்னுடைய கணவன் உயிரை மீட்டு கொடுக்கிட்டேன். என்ன சுவாமி, இங்க வாங்க. நேரா பழனாபுரி சென்று முருகனை பார்த்து பழனாபுரி சென்று முருகனை பார்த்து உன் கணவர் உயிரை நான் மீட்டு தருகிறேன். அப்படியா? சரி. அதனால அதனால யாரு அருகாமையில் வந்தாலும் ஆமா, அந்த ஆராதன மந்திரத்தினால் பிடித்து பிழைத்து விடலாம். பிடித்து விட்டா யாரும் அருகாமையில் வர முடியாது. அப்படியா? யமன் மட்டும் எப்படி வந்து போகலாம்? அப்படியானால் என்னுடைய ஆராதன மந்திரம் சொல்லி கொடுத்தேன் இல்லவா? ஆமா. அந்த மந்திரத்தினால் அந்த யமனை இப்ப இழுக்கின்றேன். ஓம் சரவணபவாய நமः. யமதர்மனே, என் கணவரை உயிரை பிடித்தவர் நீதானே? ஆமா. மரியாதையாக மன்னர் உயிரை விட்டு மன்னர் உயிரை விட்டு விட முடியாது. அவனுடைய கணக்கு முடிந்து விட்டது, நான் பிடித்து விட்டேன். அப்படியா? ஆமா. அப்படியா? நீ புறப்பட முடியாது. யாரு? எடுத்து விட்டு போக முடியாது. நான் போக முடியாது. ஆமா, இரு, நீ போ. போக முடியாதா? இப்ப போறேன் பாரு. போயா. ஓம் சரவணபவாய நமः. சண்டனி, ஓய், அந்த கண்டனி நான் மந்திரத்தால் சண்டனி அம்மா, என்னுடைய தெய்வம், அம்மா தாயே. சிவராஜ், எங்க வீட்டுக்காரர் உயிரை விட்டு பயப்படாதீங்க. அவன் சும்மா அவன் ஒண்ணு பயம் கட்டுற மாதிரி. சிவராஜ், எங்க வீட்டுக்காரர் உயிரை விட்டுருந்தீங்க. இந்த யமன் இந்த யமனுக்கு நீதான் பையமன், புரியுதா? என் கணவர் உயிரை விட்டுருந்து விடக்கூடாது. புரியுது? ஜகத்தை பிடிச்சிரு. ஏ தம்பி சிவராஜ், குஞ்சு கூட சாப்பிடுறா. விட்றா, விட்றா. என்னுடைய தெய்வம் அம்மா காளிகா தேவி, அம்மா தாயே, மாரியம்மா தாயே, நீதான் என்ன காப்பாத்துற அம்மா மாரியாத்தா தாயே. யமதர்மன் அம்மன் ஏண்டா மகமாரி அம்மன் அந்த யமதர்மனுக்காக பரிந்து யமன் அழைத்தவுடனே வந்து விட்டேன். ஆமா, யமதர்மன் என்னை கோரி வேண்டினான். அதனால் யமனுக்கு ஏதோ ஆபத்து, அதனால் யமனை காட்டுவதற்காக வந்தேன். யமனை காட்டுவதற்கு நான் வந்தேன்.
சத்தம் நின்னாலும் உட்காந்து சத்தம் போடுவோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கிறேன். அம்மா சொல்லம்மா. உனக்கு மகன் வேண்டுமா இல்ல இந்த யமன் வேண்டுமா? என் மகன் முருகன். முருகன் தான் வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய மகனுடைய மந்திரம் ஆராதன மந்திரத்தை சரி நாரத பெருந்தகையார் எனக்கு எடுத்து சொன்னார். சரி 48 நாள் பூஜை செய்யணும். ஆமா. அதனால அம்மா நீ இந்த யமனுக்காக பரிந்து இப்ப அந்த யமனிடம் நீ போகவே கூடாது. நான் ஒரு பெண்ணு தானே. ஆமா. அதனால அந்த யமனுக்கு நீ அந்த யமனுக்காக பரிந்து என் கணவர் உயிரை பிடித்து விட்டான். அதனால் உன் மகன் முருகனுடைய மந்திரத்தை தான் நான் யமனி. அப்போ உன் முருகனுக்காக நீ வருவீர்களா இல்ல யமனுக்காக வருவீர்களா? அம்மா என் மகன் முருகன் இருக்கின்றாரே, அதுவும் இல்லாமல் கற்புடைய பெண்ணிற்கு இந்த தெய்வமே அடக்கம் இல்லையா? நீ ஒரு கற்புடைய பெண் ஆகையினால் உண்மாங்கல்யம் நிலைக்க யமனுக்காக நான் போகவில்லை. அப்படியானா நீங்க ஒரு புறமா வருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அம்மா தாய் காலில் விழுந்து எனக்கு அப்பா இருக்காருல்ல பரமகடல அவர் கோரி இப்ப அப்பா வரைக்கிறார். ஆனா ஆமா எவனை காப்பாத்த போனோம் எனக்கு வழி விடு. இவரை பார்த்தால் பரம கடவுள் மாதிரி தெரியுது. இல்ல பெருமா மாட்டுக்காரன். நீங்க பரம கடவுளா? பாமர மக்களுக்கு படி அளக்கும் பரமமூர்த்தி இவர்தான். பரமமூர்த்திகளா? கடவுளே நான் தான். எனதங்கவா நீங்கள் ஆகத்தில்லை அம்பர தாண்டவா. எனதங்கவா ஆகத்தில்லை அம்பர தாண்டவா. எப்பா எனக்கு என்ன காக்கா வடி வருது இரும்பு கொடுக்குறேன். கடவுளே தங்க திருவடிக்கு அழக கூடி வணக்கம். பூவோடு பொட்டோடு கட்டி வாங்கினதோடு எல்லாம் இருப்போம். பகவான் வணக்கம். வணக்கம்மா. யாருங்க? என் மருமகன் பிரம மும்மூர்த்தி தேவர். பொட்டோடும் பூவோடும் கட்டினிய மாங்கல்யத்தோடும் ஒரு சத்தியம் பண்ணுங்க நீங்க 3 பேரும். என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க சாமி. பெண்களுடைய உள்ள சரளமான உள்ளம். ஒரு சத்தியம் செய்துட்டீங்கன்னா நம்பிக்கைப்படுவேன். சரி என்ன சத்தியம் வேணும்? நான் கொடுத்த வரோம் சத்தியமா உனக்கு கொடுத்த வரோம் கண்டிப்பா உனக்கு படிக்கும். இது சத்தியம். என்னம்மா என்ன ஏதோ ஒரு குட்டி சத்தம் பத்தி வருது. என்னம்மா என் மன்னன் மாண்டு விட்டார் ஐயா. செத்துட்டானா? ஆமாங்க. நல்லவனா கட்டவனா? ஆமா. ஏன் செத்தான்? பண கஷ்டமா மன கஷ்டமா எதனால செத்தான்? சாமி எப்படி பாருங்க ஐயா, எங்களுக்கு நாளுக்கு நாள் தெரிஞ்சிச்சோம். நான் என்ன சொல்றேன், அவர் நல்லவரோ கெட்டவரோ மன கஷ்டமோ பண கஷ்டமா தெரியாது. இப்ப நீங்க வந்துட்டீங்க. ஆமா. மும்மூர்த்தி தேவர். என் கணவர் உயிரை விட அதுல விட முடியாது. அவன் கணக்கு முடிஞ்சு போயிருக்கு. எம்ம வந்துருப்பா முடிஞ்சு போயிருக்கான். உயிரா அவன் கணக்கு முடிஞ்சு போயிருக்கான். ஒரே நிமிஷம் உயிரா விட முடியாது. என்னமா என்ன எதுக்கு ஒரு பொம்பளை மரியாதை கட்டு உயிரை விட பண்ணியா விட முடியாது. கணக்கு முடிஞ்சு போயிருக்கு. உயிரை பஞ்சம் விட முடியாதுன்னு இடத்த விட்டு நீ போக முடியாது. நாளைக்கு போக முடியாது. நான் போக முடியாது. நேரா போவான். ஓம் சரணமமாய் நமது ஓம் கார்த்திகாயாய் நமது ஓம் சரணமாய். சாமி ஓ
எங்க வந்த உன் மயனை பிடிக்கிட்டு போ. பின்ன கடவுளாயினா சொல்லிட்டு போவான் நான் வர்றேன். ஓ சரவணபவாயோ. ஐயா ஓ நீங்க மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா. ஆமா. ஏங்க ஓ உனக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? எனக்கு 5 எழுத்து. நமச்சிவாயம் என்று 5 எழுத்து. ஆமா. முருகப்பெருமானுக்கு அவனுக்கு 6 எழுத்து. 6 எழுத்து. அந்த 6 எழுத்து மந்திரத்தை திருமூர்த்தி மகாதேவனை. ஓ மகமாரி அம்மாவை பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். ஆமா. ஏண்டி உனக்கு இந்த அவதாரம்? என்கிட்ட பாத்தீங்கன்னு உட்காரக்கூடாதா? ஐயா நீங்க பூரா பேரும் சேர்ந்து சரி நீங்க இப்படி இருந்தா சரி வராது. நான் துதித்த தெய்வம் சரி ஆறுமுக பெருமா புரியா? தப்படிக்கும் தப்படி சங்கு ஜெயகண்டி நீ அடிக்கும். சங்கு சகன் பகவான் தப்படிக்கும். பிரமதி அவன் பிரபதண்ட சுமக்கும். ஆமா. எம்மா திரும்ப காவடி சுமக்கும். காவடி காவடி மொத்த பேரும் கூடிக்கிட்டு முருகப்பெருமான் பழனிமலை முருகனை முருகனை பாக்கணுமா? கேவடியா முருகையா தோழில் சேவடிக்கு முருகையா நாங்கள் வருவது ஜாமீன் எடுக்கணும். ஏன் என்ன கேஸ்ல போய் மாட்டீங்க? ஓ என்ன கேஸ் உனக்கு ஜாமீன் எடுக்க சொல்றேன் கேக்கலையா? ஒரு முட்டை வெயில வளர்ந்து ஊற வைக்கலான்னு கரைச்சினே இருக்கும் பாரு. காரா காசலான்னு அப்படியே கையோட பிடிச்சிட்டாங்க. ஏப்பா ஏடா நீ கஞ்சா தானே அடிப்ப? கட்படி ஆகணும்னு இப்படி போங்க. சரி உலகத்துல அப்படியே தப்பு பண்ணணும். ஆம்பளை போலீஸ் வந்து பிடிப்பாங்க. பிடிக்கும். எங்களை ஒரு பொம்பளை போலீஸ் வந்து பிடிச்சிருக்கலாம். ஐயோ பொம்பளை போலீஸ் மாட்டிக்கிட்டீங்க. சரிப்பா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உலகத்துல கற்பகல ஒரு பெண் இருக்கேன். ஆமா. அந்த பெண்ணுகிட்ட நாங்க ஆட்டுக்கணும். அங்க வந்து பேசலாமா? பாட்டு பாடுற வாராய வாழ மீன் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் அது பாரு உங்க அம்மா அதனால எல்லோரும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தினால் மும்மூர்த்தி தேவரை பார்க்கலாம், தேவரை கட்டலாம். அதனால ஒரு தாய் ஒரு தகப்பன் இது உங்க உங்க மாமன் ஏமா எல்லாத்தையும் பிடிச்சு கட்டிட்ட முன்னாலதான். அதனால முருகா என் கணவர் உயிரை விடுவதற்கு கடவுளே கோயில் பண்ணிட்டாங்க. ஆம்பளை உயிர் கூட ஆம்பளை எழுந்து பேசுறதால கட்டக்கூடாது. நீ நல்ல முகத்துல மீச வச்சால போய் எடுத்துட்டா போறேன்.
உயிரை விட வழி பண்றியா இல்லையா ஐயா நீ? எப்படியா அவன் உயிரை விட்டு ஆகணும். சரி, அந்த சாந்தனுக்கு எத்தனை வயது? எத்தனை வயசு? அந்த சாந்தன் 20 எழுதினான். 20 முடிஞ்சு போச்சு. அப்போ அவன் மனைவி கர்ப்பத்துக்கு எத்தனை வயது? அதுக்கு 100 வயது எழுதினான். ஒன்னு அடி போய் 100 வயசு எழுதிக்கிற ஒரு ஆம்பளைக்கு நான் யாருக்கு எடுத்த காரணம்? அப்ப எத்தனை வயது? 20 முடிஞ்சு போச்சு. அப்போ 80 வயது இருக்கா? இருக்குது. அப்போ இப்படிதான் செய்யணும். எப்படி எப்படின்னா 80 வயசு இருக்குதுன்னா அந்த 80 வயசுல கற்பகம் 40 வயது கொடுத்தா 40 வயது கொடுத்தா ஆமா சாந்தத்தில் மண்டியில எழுதிடலாம். எல்லோரும் தள்ளி விட்டு தாரம் அப்படியே செஞ்சிடலாம். அப்போ எம்ம மேல தவறு இல்ல, உயிர் விட்டுருவான். அந்த அம்மா ஒத்துக்கணுமே. அது நான் கேட்டுக்கிறோம். கேட்டுக்கலாம். ஐயா ஆம்படியா உயிர் உன் கையில தான் இருக்கு. நான் பிடிக்கலையே. ஐயோ சொல்றத கேளு. சொல்லுங்க சாமி. உன் கணவருக்கு 20 வயது. சரி, அது முடிஞ்சு போச்சு. சரி, எம்ம படிச்சுட்டான். சரி, உனக்கு 100 வயது எழுதிக்கிற தன்மை. அதனால 20 முடிஞ்சு போச்சு. சரி, இருக்கும் 80 இருக்கு. அந்த 80 வயசுல 40 வயது எல்லோரும் தண்ணீர் விட்டு தாரவத்தை கொடுத்தா ஆம்படியா மண்டியில நாங்க எழுதிடுவோம். 40 வயசு ஒரு மனிதனுக்கு ஆயுசு முடியலன்னு சொன்னா எவன் உயிரை பிடிக்க முடியாது. ஆமா ஆமா. அதனால 20 வயசு முடிஞ்சுதாலும் பிடிச்சா எவன். ஐயா தாட்சியம் ஒரே என் கணவர் உயிரை நீங்க விடுவதற்காக 80 வயசுல பாதி வயசு தாரவாத்து கொடுன்னு கேட்கிறேன். ஆமா, என் கணவருக்காக நான் இல்லைன்னு சொல்லல. சரி ஐயா, நான் 80 வயசுல அவருக்கு 40 வயது. ஒரே நிபந்தனை, எங்க வீட்டுக்காரருக்கு 45 எழுதுங்க, எனக்கு 35 எழுதுங்க. அது வாய்க்குமா பொட்டோடு பூவோடு வாழணும் வர கொடுத்தீங்க. அதனால அவருக்கு 45 எழுதிட்டா, எனக்கு 35 எழுதிட்டா. என் கணவருக்கு முன்ன நான் செத்துருந்தேன் இருக்க பொட்டு இருக்க தேவரம் கொடுத்த வழக்கின்படி என் வீட்டுக்காரருக்கு முன்ன நான் செத்துடணும். அதனால 35 வயசு எனக்கு கேட்டேன். அவருக்கு 5 வயசு மிச்சமா 40 வயசு இருந்தேன். 5 வருஷம் இந்த பூமியில இருந்து அவர் வாழ்ந்துட்டு வரட்டும். அதனால எனக்கு 35, அவருக்கு 45. அப்படி கிடையாது. ஆளு பாதி வயசு எழுதிட்டா ஒரே வருஷம், ஒரே மாசம், ஒரே நாள், ஒரே நிமிடம், ஒரு நிமிஷம் 2 பேரும் உடம்பு ஏறுவீங்க. சரி சாமி, நீ எப்ப வாயை திறந்துட்டியோ 10 ஆம்பளை எடுத்து வாயில் கொடுத்து என் கணவருக்காக 40 வயது எள்ளு தண்ணியை வெட்டி தாரவாச்சு கொடுத்து விட்டேன். அப்படியே எழுதுகிறேன். ஆம்பளைக்கு மண்டியில் எழுத அழிச்சு போவான சாஞ்சி ஆடு கட்டுற மிளகு சம்ம வயிறு மீன் வேலை 4 நாள் பரம கடவுள் போரா பெருமை இருக்காரா அம்மன் முருகன் அம்மா கண்ணே சாந்தசீலா சாந்தசீலா எனக்கு 2 வரம் கொடுக்க வேண்டும். என்ன வர வேண்டும்? என்னுடைய வம்சவழி விலங்குவதற்கு ஒரு ஆண் குழந்தை, என்னுடைய மனைவி பேர் விலங்குவதற்கு ஒரு பெண் குழந்தை அம்மனுடைய அருளால் கொடுக்கிறேன். அப்படியே வரம் மட்டும் நீ கூட உள்ள நான் கொடுக்குறேன். மகமாரி தாயே சொல்லம்மா, உன்னை இந்த கெடார் நன்னகரத்தில் கொஞ்சம் வழிபட்டு வரக்கூடிய சாதா 30 வீட்டுக்காரர் தான் சொல்றாங்க. அப்பதான் எத்தனை வீட்டுக்காரரு? 10 வீட்டுக்காரர். அம்மா பெருமையா நம்ம வந்து ஆடுவோம், பேர் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சாங்க. ஆனா இருந்தாலும் பெருமையா ஆகி போச்சு அவங்களுக்கு. 2 நாளா நீங்க 2 நாள் ஒழிச்சிட்டோம். அதனால அவங்க குடும்பத்தில் 10 வீட்டுக்காரர் மற்றும் உள்ள மற்ற இந்த கிராமங்கள் அனைத்து கிராமங்கள் குடியிருந்து கூட்டம் குறையாத கொண்டைக்கு வாடாம ரத்த சம்பத்தா அவங்க எல்லோரும் அதாவது
பிள்ளையும் தாயும் இருவருமே இருந்து தாயும் சேயும் இருவரும் இருந்து அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத இவங்களை எல்லோரையும் நீ காத்து ரட்சிக்க வேண்டும் தாயே. கண்ணே, நீ சொன்னதை போல் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய குடும்பத்திலையும் நாங்கள் இருவரும் ஏக பரம்பொருளாக இருந்து ஆள் போல் தகைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் முசியாமல் அண்ணாமலையார் மலை எப்படி வளர்கின்றதோ அதை போல் நான் கட்டி காட்டுகின்றேன். கணவனுக்காக பாதி வயசை பிரிச்சு கொடுத்ததால 40 வயசுல 80 வயசுல 40 பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. கணவனுக்காக பிரிச்சு வயசை கொடுத்ததால கணவன் உயிரை காத்த கற்பகவள்ளி நாடகம் சண்டன் சண்முக பெருமான் சண்டை நாடகத்தோடு முற்றிட்டு என்ன போல ஏமாத்தாக்கும் பண்ணாலும் அவனுக்கு தான் கட்டி. அதனால இந்த இன்னைக்கு நாடகம் கண்ணே இன்னைக்கு நாடகம் தான். இன்னைக்கு நாடகம் எங்க இல்ல ஒரு திருப்போயூர் தாண்டி சிறுப்பனையூர் போகிறோம். எனக்கு காசு கூட நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் அம்மனுடைய அருள் பெற்று முருகப்பெருமான அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து மீண்டும் அடுத்த வருஷம் உங்களை வந்து சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். கை